ஓகே. ஸோ முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. தட் இஸ் நிறையா லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லெவலை நான் முடித்தா தான் செகண்ட் லெவல் ஓப்பன் ஆகும். அதுவும் ஃபஸ்ட் லெவலில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மேலே ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். நல்ல விஷயம். ஏன்னா சும்மா நம்ம ப்ராப்பராக முடிக்காமையே அடுத்த லெவல் போயிடுவோம். மேனுவல் இன்ஸ்டியூட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டீச்சரை வந்து கரெக்ஷன் பண்ணி நிறையா தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னா ரீடைப் பண்ண சொல்லுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி நிறையா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் செஷன், அதாவது இந்த செஷனை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் தான் நல்ல லெவலில் நல்லா ஸ்கோர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் இந்த லெவல் ஓப்பனே ஆகும். இங்கே உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் இல்லையா. மேனுவலாக நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு போய் கண்ட்ரோலில், தட் இஸ் கண்ட்ரோலபிளாக ஒரு இடத்துல உட்காந்து கற்றுக்கிற மாதிரி இங்கே வரணுன்றதுக்காக இந்த செட்டப் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த லெவல் முடிச்சுட்டு நல்ல ஸ்கோர் எடுத்தால் மட்டும் இந்த லெவல் ஓப்பன் ஆகுன்ற மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்குது. இன்னும் லெவல்ஸ் நாங்கள் போடுவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 166 லெவல்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு லெவலை நான் கிளிக் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்களேன். எந்த லாங்குவேஜில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க, அந்த லாங்குவேஜில் எந்த லெசனு, டைம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, வேர்ட் பர் மினிட் நான் டைப் பண்ணும் பொழுது கால்குலேட் பண்ணப்படும், அக்யூரேசியும் டைப் பண்ணும் பொழுது கால்குலேட் ஆகும். இப்போ 100% மிஸ்டேக் எவ்வளோ பண்ணியிருக்கேன், பேக் ஸ்பேஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்ற நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது. சரியா. கீழே வந்து நம்ம டைப் பண்ண போகிற கண்டென்ட் இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்ட் லேஅவுட் இருக்குது. நீங்கள் டைப் பண்ணும் பொழுது எந்த ஃபிங்கரில் நீங்கள் கீப் பண்ணணும், எந்த கேரக்டரை எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணுன்ற கைட்லைன்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் ஆன்லைன் யூஸராக இருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த அட்மின் கூட பேசணும், இதில் ஏதாவது டவுட் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட்னு நான் கிளிக் பண்ணதுக்கு உடனே என்ன ஆகும், டைம் ஸ்டார்ட் ஆகிடும், அக்யூரசி கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும், வேர்ட் பர் மினிட் கால்குலேட் ஆகும், மிஸ்டேக் பேக் ஸ்பேஸ் கால்குலேட் ஆகும். எந்த கீயை யூஸ் பண்ணி, எந்த விரலை யூஸ் பண்ணி நான் இந்த ஃபஸ்ட்டு எழுத்தை டைப் பண்ணணும், அதுவும் அது எங்கே இருக்குன்ற கைடன்ஸ் கிடைக்கும். சரியா. இப்போ நான் ஏயை ப்ரெஸ் பண்ணணும். ஏ வந்து சுண்டு விரல் இடது கையில் உள்ள சுண்டு விரலில் ப்ரெஸ் பண்ணணும்னு வந்துருச்சு. ப்ரெஸ் பண்ணி முடித்த உடனே எஸ் ஹைலைட் ஆகுது. எஸ் தான் இப்போ டைப் பண்ண வேண்டிய கேரக்டர். இந்த மாதிரி தமிழ், இங்கிலீஷ், தமிழ் 99 மூணுக்குமே கைட்லைன்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரிதல் இருக்கும். ஒருவேளை இன்ஸ்டியூட்டில் உட்காந்து நம்ம கற்றுக்குறோன்னா டவுட்னா யார்கிட்ட கேட்போம், இன்ஸ்டியூட்டில் ஒரு டீச்சர் கிட்ட கேட்போம். அவங்க சொல்லி கொடுப்பாங்க, நமக்கு புரிஞ்சிடும், நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இங்கே ஆன்லைன் அப்படின்றதுனால ஆன்லைனில் உள்ள இந்த ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த கைட்லைன்ஸை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய டவுட்டும் கிளியர் ஆகிடும். உங்களால் ஈஸியாக டைப் பண்ணவும் புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு லெசனையும் முடித்து அடுத்த லெசன் நீங்கள் போகலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் கற்றுக்கணும், எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இது உங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.